அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ கொடுக்கணும்? நீ என்ன ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம், ரீஸ்டாப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உங்களுடைய உணவுல நீங்க நவீன உணவுகள் எதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க? ஓட்ஸ், சன்ஃப்ளவர் சீட், ஃபிளாக்ஸ் சீட். அதுதானே மண்ணா நமக்கு அசுர பலம். இப்போ சொன்னாங்க ஹெல்தி ஃபுட்டாக இருந்ததுன்னா கசப்பா இருந்தா என்னன்னு. இப்போ அவங்க கிட்டே தான் கேட்பேன், வேப்பம்பூ ரசம் வச்சா சாப்பிட்டுருவாங்களா சார்? இப்போ ஓட்ஸ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓட்ஸ் மரத்துலேருந்து வருதா செடியிலேருந்து வருதா? டீலாம் இலையிலேருந்து வருது. இலை காஞ்சா என்ன கலரா மாறும்? ப்ரௌனிஷ். ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு? அட்வைஸ் பண்ணுவேன், எந்த காரணத்தை கொண்டும் கிரீன் டீலாம் தொடக்கூடாது. கிரீன் டீ நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. கிரீன் டீல எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு யாராவது சொல்லுங்க. தெரியலையே, ஓட்ஸ்க்குள்ள பிராண்ட பத்தி பேசாம ஓட்ஸ் சூப்பர் பேசினா என்ன ஆகுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒட்டனா இருப்பான் பின்னாடி. All contents provided by this channel is meant for educational purpose only. நீங்க என்ன நவீன ஹெல்தி ஃபுட்ல என்ன எடுத்துக்கிறீங்க? சார், இப்போ காம்புச்சான்னு ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் இருக்கு சார். காம்புச்சா. முதல்ல இந்த ஃபுட் கல்ச்சர் பத்தி கேட்பேன். நீங்க என்னென்னலாம் சாப்பிடுறீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஓட்ஸ், சன்ஃப்ளவர் சீட், ஃபிளாக்ஸ் சீட், பம்கின் சீட், சியா சீட்ஸ் சீட். எல்லாம் உங்களுக்கு நானும் சாப்பிட்டேன். குழப்பமா இருக்குல்ல? சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு, அப்படி சொல்லு. தென் முருங்கா டீ, முருங்கைக்கீரை பவுடர் இருக்கு இல்லைங்களா? முருங்கைக்கீரை அது உடம்பு தாங்காது. முருங்கைக்காயோட இங்கிலீஷ் பேர் மொரிங்காவா இல்ல? மொரிங்கா. சோ நல்லது, நம்ம பேர்லயே மொரிங்கா. இருந்து மொரிங்கா இங்கிலீஷ்லயா? என்னடா பாடம் நடத்துறாங்க? எனக்கு ட்ரம்ஸ்டிக் தான சொல்லி ஓவர் நைட் கொடுத்துருக்காங்க. ஓட்ஸ். ஓவர்நைட் ஓட்ஸ்னா என்ன சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஓவர் நைட் ஓட்ஸ்னா நைட்டே நம்ம வந்து பால் இல்ல தயிர்ல யோகர்ட்ல எதையாவது சோக் பண்ணி வச்சுட்டு தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னா பழைய சாப்பாடு சாப்பிடுறாங்க இல்லையா, அதோட புது கான்செப்ட் இஸ் ஓவர் நைட் ஓட்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை சாப்பிடுறோம். அட லூஸ், நான் இன்னும் வித்தியாசமா சொல்லுது. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ். அப்படின்னா என்னது? வீட் பிரெட் வித் பீனட் பட்டர். ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை. அது வந்து கேலரியும் இருக்கு, கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. கல்ல 2 ரூபாய் எடுத்து போட்டு போயிட வேண்டியது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார். பட் ஆனால் வந்து பீனட் வந்து கொஞ்ச நாள் ஆனால் மக்கள் வாசனை வந்துடும். பட் ஆனால் பட்டர் அப்படி கிடையாது. ஸோ அது ப்ரிசர்வேஷன் ஃப்ளேவர்டும் இருக்கு. பீனட் பட்டர்ல நார்மல் ஃப்ளேவர்டும் இருக்கு, சாக்லேட் ஃப்ளேவர்டும் இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்றப்ப நம்ம கொஞ்சம் வெரைட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்துடுவாங்க. மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வந்து ஐ யூஸ் டு டேக் ஆப்பிள் சைடர் வினிகர் சிரப். ஆமாமா, நான் கேள்விப்பட்டேன். இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் நானும் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா கிடைக்கவே இல்லை. ஐ யூஸ் டு டேக் காக்ஸினா கம்போஜா வாட்டர். சைனிஸ் புட்டியாது இருக்கா? இல்ல, ரவா உப்புமா வந்து ரொம்ப நாளா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்ப பாத்தீங்கன்னா கீனுவான்னு வந்திருக்கு. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? ஈவினிங்ஸ்ல எங்கயாவது வெளில போனேன்னா எனி பார்ட்டிஸ் ஆர் எனிதிங் லைக் தட், திரும்ப வரும்போது டெஃபினட்டா ஒரு கிரீன் டீ எப்பயுமே ஈவினிங் குடிச்சிருவேன். ஓஹோ, ஏன் அது வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டு அது வந்து ஜீரண சக்தி கொடுக்குமா என்ன? அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க வர்றேன்? அது எப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து மென்டலா? இது நான் அவங்களே சொல்றாங்க மென்டல்னு. சாரி யுவரான. சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. ஓகே, சரி, வெளில ஒரு போய் green tea ஜங்க் குடிச்சோம். குடிச்சோம், ஜங்க் சாப்பிட்டோம், அதனால வந்து கொஞ்சம் வந்து இப்ப நான் என்ன வெயிட் போடாது அது குடிச்சா. குடிச்சோம்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா சரி. ஓகே, இது எல்லாத்தையும் சரி பண்ணிரும் அப்படியே ஒரு நம்பிக்கை. எஸ் எஸ் மன்னா, இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமானாலும் குடிக்கலாம். அரிசி, பருப்பு, எல்லா சிறுதானியங்கள்ல சும்மா நார்மலாவே அது gluten ஃப்ரீ தான். ஏற்கனவே ஃப்ரீயா இருக்கதை ஏன் காசு கொடுத்து வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. இப்போ சொன்னாங்க ஹெல்தி ஃபுட்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல சாப்பிடலாம், கசப்பா இருந்தா என்னன்னு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். இப்போ அவங்க கிட்டே தான் கேட்பேன், வேப்பம்பூ ரசம் வச்சா சாப்பிட்டுருவாங்களா. பயங்கர கஷ்டமா இருக்கும். இது கசப்பா இருக்கு, உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெண்டிங் நேம் கொடுக்குது, சாப்பிட முடியுது. ஆனா இதுவும் ஒரு இயல்பா இருக்கிற ஃபுட் தான். இதுவும் கசப்பா இருக்கு, அது ஏன் உங்களால ஒரு இயல்பான ஒரு ரொட்டீன் உள்ள எடுத்துட்டு வர முடியல? சொல்லுங்க சார், இப்போ ஓட்ஸ் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓட்ஸ் மரத்துல இருந்து வருதா செடியில இருந்து வருதா? இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற ஏதாவது கேள்வி? இல்ல, நம்ம அந்த அளவுக்கு ஏன் டீப்பா போனோம் அதுல? இது deep இல்ல boss, இது சாதாரணம்.
எனக்கு ஒண்ணுமே தெரியாது மண்டா. சாப்பிடுறது மட்டும் தான் எங்க வேலை. எனக்கு என் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது, நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் தானே இதத்தான் அவங்க சொல்றாங்க அது சூப்பர் மார்க்கெட்ல விக்குது. விளம்பரப்படுத்தினா நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஆமா. அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு. நீங்க அது பின்னால போறீங்க. இல்ல சார், அது சாப்பிடறதுக்கு நமக்கு மார்னிங் ரொம்ப அக்சசபிள், ஈஸியா இருக்கு நமக்கு. இதெல்லாம் ஒரு காரணம். 10 நிமிஷம் தான் அவன் செஞ்சு சாப்பிடவே. சும்மா பண்ணி எதுக்கு வந்து நீ ஓகே சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம மில்கே குடிக்க கூடாது. ஜெனடிக்கலி we all should be lactose intolerant. ஆனா நிறைய பேர் ஐயா பேசவே விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க ஜெனரல் மில்க சப்போர்ட் பண்ணீங்களே சத்துணவுன்னு. ஒருத்தன் வந்து DHA ஃப்ரீ, இந்த ஃபேட் ஃப்ரீ, அப்புறமா குளூட்டன் ஃப்ரீ, இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் எப்பவுமே நான் முதலாளி அப்படின்னு ஒரு லேபிள் போடுறான். அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் அட்ராக்டட். உங்களை வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, தெரியலையா? இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்ம நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட ஒரு 10 to 15 kgs எக்ஸஸ் இருந்தா அட்வைஸ் பண்ணுவேன். எந்த காரணத்தை கொண்டும் கிரீன் டீலாம் தொடக்கூடாது. ஒரு சொட்டு குடிச்சாலும் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் பேசிக்கா கேக்குறேன், டீ எல்லாம் இலையில இருந்து வருது, இலை காஞ்சா என்ன கலரா மாறும்? brownish. ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. அது காஞ்சது தானே, அது ஏன் கிரீன் கலரா இருக்கு? கிரீன் டீ ஏன் பச்சை கலராவே இருக்கு? அதுவே தெரியாது. பொரிச்சு இப்ப நீங்க வந்து ஊட்டி போறீங்க, செடியில இருந்து பொரிச்சு அந்த இலைய பொரிச்சு டீல போட்டு குடிச்சீங்கன்னா அது பசுமையான கிரீன் டீ, சூப்பரா இருக்கு இல்லையா? ஓகே, ஆனா நாம இங்க பாக்கெட்ல வாங்குறக்கூடிய கிரீன் டீ ஏன் கிரீன் கலரா இருக்குது? ஏன் பச்சையா இருக்கு சொல்லு. ஏன்னா யாருமே வேக வைக்கல. ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் காலையில எழுந்து சாப்பிட ஒரு கான்செப்டே கிடையாது. இந்தியாலே கூட நீங்க தென்னிந்தியாவை தாண்டிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கான்செப்ட் கிடையாது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஓகே, அவங்க காலைல ரெண்டு ஏதோ ஒரு சமோசா ஒரு டீ சாப்பிடுவாங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராங்க. ஒரு 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 ஜிலேபி மாதிரி ஒரு ஐட்டம் சாப்பிடுவாங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க. இன்னும் கூட நிறைய ஊர்கள் எல்லாம் கேட்டா காலைல நீங்க டீ மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காடா பின்ன. சோ இப்போ இங்க தான் வந்து முக்கியமான வந்து ஒரு நான் கரெக்டா தான் மார்க்கெட்டிங் இருக்கேன். வெர்சஸ் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வெர்சஸ் என்னதான் கேட்டகரி மார்க்கெட்டிங். கிடைக்குது? 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்னா ஒன் தி பெஸ்டா இன் தி பெஸ்டான்னு. கேட்டகரி மார்க்கெட் எப்படி தெரியுமா? ப்ராடக்ட் பத்தியே பேச மாட்டாங்க, அந்த கேட்டகரி சூப்பர்னு சொல்லுவாங்க. பல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்ல பாதி காத்து அடிச்சு கொடுத்தா கூட வாங்கல. ஆமா, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். சோ ஓட்ஸ்க்குள்ள பிராண்ட பத்தி பேசாம ஓட்ஸ் சூப்பர் பேசினா என்ன ஆகுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா அது பின்னாடி ஒருத்தனா இருப்பான். பின்னாடி ஒருத்தனை ஏமாத்தணும்னா அந்த கம்பெனி முக்கியம் கிடையாது, ஓட்ஸ் தான் முக்கியம். அப்ப என்ன பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். சூப்பர்ப்பா, அரிசி வேஸ்ட்ப்பா. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. நீங்க அதான் கிரீன் டீ எதுக்கு குடிக்கிறீங்க? சார் கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு, ஆனா அதை விட எனக்கு அந்த டேஸ்டும் பிடிக்கும் சார். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். கிரீன் டீ நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. கிரீன் டீல எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு யாராவது சொல்லுங்க. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க அது சார். தெரிஞ்சா ஏன் குடிக்க போறாங்க? சரி, கம்பேரிசன் கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா, காஃபில ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா? சார் ஆன்டி ஆக்சிடென்ட்டே வந்து வேற இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கிரீன் டீல பாத்தீங்கன்னா EGCG இருக்கு, இல்ல which is not there in coffee. நெட் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு மில்லி மோல் per 100 கிராம்னு மெஷர்மென்ட் பண்ணி ரிசர்ச் டேட்டா இருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். சோ நான் ரொம்ப கேக்குறேன், நம்ம நார்மலா குடிக்கிறது டீ காஃபி, இதுல விட எத்தனை மடங்கு அதுல இருக்குன்னு கேக்குறேன். தெரியலையே. தெரியலனா செருப்பாலே அடிப்பண்டா. Coffee versus green டீல definitely 3 times more இல்ல. இல்லையா? கூகுள்ல டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் இன் ஃபுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹிட் 3100 ஃபுட்டோட ஆன்டி ஆக்சிடென்ட் டேட்டாபேஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா கிரீன் டீயோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 1.5 மில்லிமோல் per 100 கிராம். அவ்வளவுதான். காஃபி, சாதாரண ஃபில்டர் காஃபியோட ஆன்டி ஆக்சிடென்ட் 3, அதாவது 2 மடங்கு. அதான் நெக்ஸ்ட்ங்கப்பா. பிளாக் காஃபியோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதை விட 10 மடங்கு, 15 மில்லிமோல். கரெக்ட்டா சொல்றானா இல்ல குத்தி விடுறானா? பாலு காம. நம்ம சாதாரண இஞ்சியோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 20, அதாவது அதோட 20 மடங்கு. ஒண்ணுமே புரியலையே. புதினா இலை, புதினா சட்னி, புதினாவோட ஆன்டி ஆக்சிடென்ட் 115, அதாவது அதோட 100 மடங்கு. நம்மளோட நெல்லிக்காயோட ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் 246 மில்லிமோல், அதாவது 250 மடங்கு கிரீன் டீ விட. இருக்கு ஆனா சாப்பிட ஒரு மனிதன் வந்து நோயற்று இருக்கிறது தான் ஹெல்த். அது ஃபங்க்ஷன் வழியா வர முடியுமே ஒழிய நீங்க ஃபுட் வழியா வந்து ஒரு உடலை வந்து ஆரோக்கியமா ஆக்கிடவே முடியாது. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க அதான் ஓட்ஸா வாங்கி
நானும் சொல்லிட்டேன். இப்போ நல்லது என்ன கிடைச்சிருச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வர நோயோட இவங்களுக்கு தான் அதிகமாக நோய் வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா சும்மா காய்ச்சல் வரும், ஜலதோஷம் வரும். நான் சொல்லுவேன், ஒழுங்கா நீ நார்மலாக சாப்பிட்டாலே நல்லா இருப்ப. இந்த நல்லதுன்னு பேரில் போய் மாட்டிக்காத நான் 1000 வாட்டி சொல்கிறேன். இந்த காலையில் சாப்பாடு வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். அதையும் என்ன சாப்பிட வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலைல சாப்பிட்டு தான் நல்லது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தும் கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே காலைல சாப்பிட மாட்டேன். மேக்சிமம் நான் ஒரு காஃபி குடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த பிஸ்கட் வச்சு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா வடை ஏதாவது சாப்பிடுவேன். அவ்வளோதான் தவிர இந்த பெருசா இட்லி, தோசை, இந்த சப்பாத்தி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேன். அது இப்பதான் தெரியுது. நம்ம தான் கரெக்டா இருந்திருக்கோம். போட்டு தின்னுட்டு இருக்கோங்க. ஓட்ஸ் அதெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டு அது ஏதாவது காலையில குடிச்சோம்னா ஒண்ணுமே கிடையாது. வெயிட் லாஸ் ஆச்சு. அதுதான் சொல்றேன்ல, உடம்ப எவ்வளவு கெடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே அதை சொல்ற மாதிரி பாருங்களேன். ஓட்ஸ் நல்லது. அது வந்து இந்த இந்த கம்பெனிக்குள்ளதான் நல்லது, இந்த கம்பெனிக்குள்ளதான் நல்லாது கிடையாது அப்படின்னு சொல்லாம ஓட்ஸ்னாலே நல்லது அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பால் தான் நல்ல பால்னு ஆரோக்கிய ஆவின் இதுதான் மேக்சிமம் எல்லார் வீட்லயும் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதை தாண்டி வேற எந்த பாலுமே யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த இதுக்கு இது 2 தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மலா நீங்க சின்ன வயசுல என்ன சாப்பிட்டீங்களோ அதை மட்டும் சாப்பிடுங்க. புதுசா வந்ததை தயவு செய்து இந்த கிரீன் டீயும் எண்ணெயும் மண்டைய கழுவி இருக்காங்க காலேஜ் படிக்கும் போது. அதெல்லாம் லெமன் டீ குடிப்பேன் நான். இந்த கிரீன் டீ ஐயே அது ஒன்றுக்காகாது. நானும் ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன். எனக்கு அது குடிக்கவே எல்லாம் விட்டுட்டேன். அப்படிதான் எனக்கு உடம்பு குறையணும். அப்படி ஒரு உடம்பு குறைய வேண்டாம்னு நான் விட்டுட்டேன். இல்ல உண்மையில எனக்கு தெரிஞ்சு டாக்டர் எல்லாம் சொல்றாங்கன்னா அப்போ அதுதான் அப்படிதான். அதாவது சில விஷயம் சொல்லுவாங்கல்ல, சில இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸ்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓட்ஸ்ன்னு அப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. அது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி திடீர்னு ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட தெரியல. அது ஓட்ஸா இருக்கட்டும், கிரீன் டீயா இருக்கட்டும், அப்புறம் என்னென்னவோ பேர்லாம் சொல்றாங்க. என்னன்னு தெரியல. இப்ப நிறைய கையாவா அதான் என்னன்னே தெரியல. அதான் சொல்றேன்ல, எல்லாம் நல்லதுன்னு இது ஒட்டிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடுறாங்க. இப்போ பூஸ்டா இருக்கட்டும், பூஸ்டுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு இது பண்ண. பூஸ்ட் வந்து சும்மா ஒரு ஆசைக்கு குடிக்கலாம் அவ்வளவுதான் தவிர ஒரு எனர்ஜியும் வராது, ஒரு மனாங்கட்டியும் வராது. டேஸ்ட்டுக்கு சும்மா ஜாலியா குடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் தவிர. ஆமா 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 நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்